மெயிலில் அப்படியே அதோட போயிருங்க. அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக போயிடும். அந்த யூட்டன் பண்ண மாதிரி போய் நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் வண்டி முன்னால் போகணும். ஆமாம், ஃபுல்லாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பி கால் வாசி எடுத்திங்கன்னா அப்படி போயிடும். ஃபுல்லாக திருப்பி அவ்வளோ. அக்கா நீங்களே லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அவங்களுக்கு தேவை 4 கீர் தான். டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கொஞ்சம் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணி. டே வந்துருக்கடா. தேர்ட் கீர் போய்க்கலாம். ரைட் சைடு போயிருங்க, பிரச்சனை இல்லை. பட் அந்த விவேகானந்தர்கிட்ட நிறுத்திடுங்க. விவேகானந்தர் நிறுத்தினீங்கன்னா ஒருத்தங்க இறங்கிடுவாங்க. அப்புறம் என் வீட்டு வாசலில் இன்னொருத்தங்க இறங்கிடுவாங்க. அங்கேருந்து ஒரு 2 பேர் வராங்க. அப்படியே பிக்கப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் நீங்கள் இறங்கிடுங்க. போகலாங்க. இன்னும் அந்த பால் கறக்க அதான் ஸ்கூட்டி அந்த இந்த வண்டியில் வருவார்ல, பால் வண்டியில். அந்த இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டோம்னா லெஃப்ட் வந்துடலாம். விவேகானந்தர் தெரியுறாருக்கா? புரியல. ஃபுல்லாக கிளச் அப்படியே தாராளம் நிறுத்துங்க. சரிங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ரோடு ஓடிடலாம். வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஓடிடும். சொல்லுங்க ரவீனா. 4வது சொல்லுங்க ரவீனா. எடுத்துக்கலாங்களா? ஓகே எடுத்துக்கலாம். ஓகே கன்ஃபார்ம் பண்ணிங்க. 16 சேர்த்துனா 5 நாள் ஆச்சுண்ணா. ஆமாம், நீங்கள் 15 நைட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஊர் போகிறீங்க? ஆத்தூர் தான். சரி வாங்க பார்த்துக்கலாம், அதை ரெடி பண்ணுவோம். நீங்கள் தானே போகிறீங்க? சரி எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே 2.5 போடுங்க. எவ்வளோ ஆச்சு? 10 தாண்டிடும். சரி ஓகே அண்ணா. மூணாவது போட்டுருவோம். காலை எடுத்துட்டு எக்ஸலேட் போகலாம். எக்ஸலேட் யூஸ் பண்ண போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் போகிறோம். பட் செகண்ட் கியர் போட்டிருக்கணும். இந்த பொண்ணுக்கு ஒரு காரம் வச்சுருக்கணும். பட் இங்கிருந்தே அந்த பொண்ணை தாண்டி போகணும். ஆமாம், மறுபடியும் நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு உள்ளே போயிட்டு
திருப்பி ஃபுல்லாக திருப்பி ஃபுல்லாக திருப்பி வந்துட்டு இருக்கேன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கிட்ட வர சொல்லுங்கள். நிறுத்திட்டு அது பெரிய வண்டி. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம அப்படியே லெஃப்ட் வந்துடலாம். லெஃப்ட் ஃபுல்லாக திருப்பணும். அவ்வளோ மறுபடியும் மாற்றிக்கலாம். பட் இதுக்கிடையில் ஏன் பயந்தோம்னா சரி ஃபுல்லாக திருப்பணும். பட் கிளச் வந்து கால்வாசி மட்டும் கால்வாசி பிரேக். ஆனால் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிங்க. ரிலாக்ஸ் வண்டி இந்த வீட்டுக்கிட்டே போயிருந்தாலும் பரவாயில்ல. ரிலாக்ஸ் வண்டி திருப்பி கால்வாசி மட்டும் கால்வாசி அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க. கால்வாசி எவ்வளோ வண்டி போகும். வெயிட் பண்ணுங்க. போகலையேன்னு சொல்லி எக்ஸைட் நிறுத்திடக்கூடாது. இப்படி பண்ணுங்க. ஐயன் பாவம் உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது, எங்கள் கால் தான் பிரேக்கில் இருக்குது. நீங்கள் வைக்கிறீங்களோ வைக்கலையோ உங்கள் கால் எக்ஸிலேட்டர் மேலே தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு எக்ஸிலேட்டரு இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர் போகலாம். தேர்ட் கியர் போகலாம். ரைட்டில் போட்டுங்க. காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸிலேட். ஏன் உதறதுன்னு தெரியல உங்களுக்கு. போகலாங்க. அந்த ரைட்டில் போகணும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கு. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். நம்ம ரோடு திருப்பிக்கலாம். அக்கா நிறுத்தியும் கூட திருப்பிக்கலாம். பரபரப்பாக ஓட்டக்கூடாது. நிறுத்தியும் கூட திருப்பிக்கலாம். அந்த பரபரப்பாக ஓட்டி பரபரப்பாக திருப்பக்கூடாது. திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பிக்கலாம். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். போயிடுச்சுங்களா? அவ்வளோதான். மாற்றிக்கலாம். பட் யாருமே நீ வந்து ஏம்மா இப்படி நிறுத்தினா என்னம்மா அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் அதை பார்த்து யோசித்து பயப்படக்கூடாது. நம்ம நிறுத்தியும் கூட ரிலாக்ஸாக ஓட்டணும். நம்ம ரோட்டில் தான் ஓட்டணும். ஆனால் டக்குன்னு எக்ஸிலேட்ரு செகண்ட் போகலாம். அது வராமல் நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடும். யாருக்கு ஒன்றாங்களே இல்லை. ஒன்றும் இல்லை சும்மா அவங்க அதான் நீங்கள் போக பார்த்துக்கலாம். அப்போ இங்கே எதுவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்க. சரி காரில் தான் போயிட்டுருக்கீங்க. இல்லை காரில் தான் போயிட்டுருக்கு. அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் ரொம்ப விட்டுட்டேன். அந்த பிரேக்கே பிடிக்கல. வேற ஒன்றாகல. சரிங்களா? இப்போ கால்வாசி தான் போகுதுங்களா? லைட்டாக எக்ஸைட் கார் நினைக்குமா? மெதுவா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு அந்த காருக்குள்ளே வந்துடுவாங்க. அவ்வளோ ஸ்பீடு வேணாம். ரிலாக்ஸ். அவ்வளோதான் போகலாம். முன்னாடி இப்போ எக்ஸைட் ரைட்டை டச் பண்ணுங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். பிரேக்கு மெதுவாக கிளச். இந்த கால்வாசி தான் எடுக்கணும். திருப்புங்க. அப்படி மாற்றி டக்குன்னு எக்ஸைட். அப்படி ஃபுல் நேராக போகலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஏன்னாக்கா இப்படி ஒரு அமைதியான வீட்டுக்கார கிடைக்கிறதுக்கெல்லாம் கண்மொழி கொடுத்து வச்சுருக்கணும்ல. சொல்லுங்க டக்குன்னு. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. காலை எடுத்துட்டு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ்.
லெஃப்ட் போகிறோம். ஆமாம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நம்ம அப்படியே நிறுத்திக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். பிரச்சனையே இல்லை, போகலாம். இப்போ யாராச்சும் வந்து ஏன் நிறுத்துறான்னு கேட்டாலுமே அண்ணா எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் போவேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த காரை எடுத்து அங்கே கொடுங்க, நீங்கள் போய்க்க நான் போய்க்கிறேன். சின்ன கான்செப்ட் தான், போகலாம். செகண்ட் கீர் போகலாம். தேர்ட் கீர். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தண்ணிக்கணும். செகண்ட் காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸலேட். நம்ம ரோடு தேடிக்கு. எக்ஸெப்ட் யூஸ் அது ஸ்கூலே இல்லைங்க, ரொம்ப சின்னது. போகும் வீரவாணி பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அக்கா ஹாரன் அடிக்கக்கூடாது. நீங்கள் ஹாரன் அடிச்சா அவருக்கு என்ன புரிய போகுது அக்கா? தேர்ட் கீர் போட்டுக்கணும், இல்லை செகண்ட் கீர் போட்டுக்கணும். தேர்ட் கீர் போட்டுக்கணும், இல்லை செகண்ட் கீர் போட்டுக்கணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். செகண்ட் கீர். கிளச்சை விட்டிங்கன்னா அப்படி போகும். நம்ம ரோடு கிளச்சை கால்வாசி. நிறுத்திக்கிங்க. ஃபஸ்ட்டு கீர். கால்வாசி தான். பிரேக் விட்டுருங்க. டக்குன்னு எக்ஸலேட்டர். செகண்ட் குழி. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக் விட்டுறோம், கிளச்சை விட்டால் வண்டி போயிடும். டக்குன்னு எக்ஸலேட். ஹாரன் அடிச்சிருக்கோம். அப்படியே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக் விட்டுறோம், கிளச்சிலேருந்து கால்வாசி காட்டும். நேர் கடைசி போகிறோம். டக்குன்னு எக்ஸலேட். மறுபடியும் ஹாரன் அடிச்சிருக்கோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வந்துட்டாங்க. மறுபடியும் ஹாரன் அடிச்சிருக்கணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படியே போங்க. ஸ்பீடு பிரேக் பக்கத்தில் வரும். நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர். பிரேக் அப்படி காலை எடுத்துட்டு லைட்டாக நம்ம ரோடு ரைட்டில் திருப்போம். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி போதுங்களா? ஃப்ரீயாக போதும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி தான் திரும்பும். ஃப்ரீயாக திரும்புதுங்களா? ஸ்டடி பண்ணிவிட்டு டக்குன்னு எக்ஸலேட்டர், செகண்ட் கீர். செகண்டில் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் செகண்ட் தானே போட்டீங்க. ஆட்டா கிட்ட லெஃப்ட். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லெஃப்ட் போவோம். கிளச்சை கால்வாசி எடுத்தால் தான் அப்படியே போகும். பட் நம்ம நிறுத்திட்டா ஃபஸ்ட்டு கீர் தான். கால்வாசி தான். பிரேக் விட்டுருங்க.
தான் இருக்கேன். 2 நிமிஷம். என் வீட்டில் வண்டி எடுக்கிறேன். கடைசி பேர் நம்ம கால்வாசி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம் சார், சப்போட்டா மரத்தில் சப்போட்டா தான் தண்ணி. கால்வாசி பின்னாடி செடி பண்ணி செகண்ட் கீர் வந்துட்டாங்களா? அவங்க தான் நினைக்கிறேங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கி இண்டிகேட் ரைட் அப்படியே நீங்கள் நிறுத்திக்கிங்க. அந்த அக்கா இறங்கிக்குவாங்க. ஓகேங்கக்கா. ஃபஸ்ட் கீர் சரிங்க. நான் அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களா? புதுசாக ஆமாங்க, அவங்க இல்லை, இன்னொரு அக்காவா. அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக பேசிட்டுருக்காங்க. அப்போ அந்த அக்கா நம்பர் ஆமாம் ஆமாம். அப்படியே அடுத்தடுத்து வந்துடுறாங்கண்ணே. ஹலோ ஹலோ அண்ணா, அக்கா எங்கேயும் இருக்காங்க? ஓகே, நான் அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஆமாம், பட் கிளச்சை ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம். ஒரே இதில் எப்படி தொங்கிட்டுருக்காங்க. நைட்டு பார்த்தா பயந்துக்குவோம். நைட்டு பார்த்தா பயந்துக்குவோம். ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்களாண்ணா 4 மணிக்கு பால் யாரும் வரவங்களா? பால்காரங்க தானே. நியூஸ் பேப்பரும் பாலும் போடுவாங்க. ஓ, அதுக்காகட்டே திருப்பறது இல்லையாண்ணா? இல்லைங்க, நம்ம இப்போ அந்த சத்யா கூப்பிட்டு வெளியே போயிடலாம். ஓ, பால்கோ சாப்பிட்டீங்களா நீங்கள்? பால்கோ நெஞ்சம் நமக்கு வேணுமே சாமி, நமக்கு வேணுமே சாமி அக்கௌண்ட்டில். அக்கௌண்ட் நமக்கு வேணும் சாமி. இல்லை சாமி, நமக்கு வேணும். வாங்க. பல்லாக்கு பல்லாக்கா
இன்னைக்கு கொஞ்சம் வேறு வேலையை போய் மாட்டிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நேரத்தில் வந்துடுறேன். ரெடியாகி டயர்ட் ஆகிட்டியா? இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன். டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு 11:30 ஒர்க்கில் இது பண்ணணும். லாகின் போடணுமா? ஆமாண்ணா. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சா திருப்பணும். ஸ்மூத்னஸ் கிடைக்குது. ஆமாம், மறுபடியும் செகண்ட் கீர் போட்டுருக்கணும். கிளச்சை பிடிச்ச கேப்பில் செகண்ட் கீர் யூஸ் பண்ணிருக்கணும். மறுபடியும் கால்வாசி எடுத்தோம்னா வண்டி அழகாக போகும். பட் அந்த கால்வாசி வச்சுருந்தீங்கன்னா அது வர உடனே போகும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். செகண்ட் டக்கு நெக்ஸ்ட் ஃபுல்லாக கிளச், லைட்டாக டக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ரொம்ப நேரமாக கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடணும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ நேரமாக கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க, அதில் நமக்கு ஸ்லோ மேடு ஏறும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட், காலை லைட்டாக எக்ஸைட், மெயின்டைன் பாயிண்ட் எக்ஸைட் யூஸ் பண்ணுற டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா சிரமம். ஸ்டடி பண்ணி டக்குன்னு எக்ஸைட்டு தேடி பட் அந்த இடத்துல நின்றுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சை மெயின்டைன் பண்ணி வெளியே வந்துடலாம். போயிடுவார், அவ்வளோதான். பட் அவர் போயிடுவாரா மாட்டாரா, நம்ம குளிக்க வச்சோம்னா அந்த பயம் வரக்கூடாது. ரைட்டில் போட்டுக்கணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா தான் விழுகும். அதை விட்டுட்டு விழுகலையே விழுகவே விழுகாது. அப்படி பட் கிளச்சை ஃபுல்லாக தான் போகலாங்களா? போகலாம். போகலாம். நான் இது ஹெல்ப் பண்ணலக்கா. டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் தேர்ட் கீர், இன்னும் கொஞ்சம் போகலாம். டக்குன்னு அந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ணிடணும். அதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்பீட் அச்சீவ் பண்ணால் தான் நமக்கு பின்னால் வரவங்களுக்கு ஈக்குவல் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துக்கீங்க. போகலாம். டிரைவிங் முடிச்சுட்டு போகலாமா?
ஹீல்ஸ் ஓட்டக்கூடாது. இல்லை நான் சும்மா இந்த மாதிரி தான் பைக் ஓட்டுறது. லைன்ஸ் ஓட்டிக்கலாம், ஹீல்ஸ் ஓட்டக்கூடாது. ஹீல்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்பயாச்சும் பேசி போகிறதுனா போகலாம், பிரச்சனை இல்லை. புதுசாக அது வண்டியில் 7 பேர் சீட்டு 7 பேர் போகலான்ட்டு போகக்கூடாது. லோடு 7 பேர் 4 பேர் இருக்கீங்களா இல்லை ஒருத்தர் 5 பேர் இப்படி போகலாம். ஹீல்ஸ்லாம் சும்மா 8 பேர் ஏன் சிரமப்பட்டு விழுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஆமாம், நீங்கள் உங்கள் வண்டிக்கிட்டே நிறுத்திங்க. வண்டிக்கிட்ட போயிருங்க. வாங்க உங்கள் வண்டிக்கிட்ட போயிருங்க. ஆமாம் ஓகேண்ணா. 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். எடுத்தது 7 பக்கம் ஹேண்ட் பிரேக் இருக்கணும், வண்டி ஆஃப் பண்ணணும். பட் அதை ரொட்டேட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இதை வந்து இருக்கிற மாதிரி எடுக்கணும். சாவி ஆஃப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டு காலை எடுத்து. அக்கா போகலாங்களா? இல்லைங்க.